ஆண்டவரே, புதிய நீர் நபி எங்களோடு இடப்படுங்க. இந்த இனத்திலே நீங்களோடு என்ன பேச சுத்தமாக இருக்கிறீரோ அந்த நீர் ஆண்டவரே எங்களோடு நீங்கள் பேசுங்க. பேசுவது நானாக இருக்கக்கூடாது. என்னை மறைத்து நீங்கள் இடப்படுங்க. எங்கள் உள்ளங்களை நீங்கள் ஆராய்ந்து வருகிற தேவன். நீங்கள் அந்த நீர் ஆண்டவரே வரையறுத்து எல்லாவற்றையும் நீர் பார்த்து உங்கள் கருத்திலே அந்த ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பார்த்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பெரியவர் பெரிய காரணம் சொல்லுங்கள். பேசி ஜெபிக்கிற மரபிதாவே ஆமென். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வைக்கிறோம். அல்லேலூயா. நம்ம கடந்த வாரத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து பார்த்தோம் இல்லையா? ஆவிக்குரிய ஜீவியம் எப்படிப்பட்டது? அவர் ஆவிக்குரிய ஜீவத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் அவர் போராளிகளை போல இருக்கிறார்கள் சொல்லி பார்த்தோம். அவன் மீட்கப்பட்டவர்களை போல இருக்கிறான்னு பார்த்தோம். அப்புறம் அவன் என்ன செய்கிறானோ, அவன் என்ன விண்ணப்பிக்கிறானோ அதெல்லாம் அவனுக்கு என்ன பண்ணுவான், என்ன செய்வார்? ஆராதிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? அவர் சகோதரத்துவத்தை அதிகமாய் கூடிய காரியங்களை அவர்கள் உள்ளே இருப்பார்கள் சொன்னார். சகோதரத்துவம் அதிகமாக இருக்கும். ஒன்றுபடுவது அவசியமாக இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் ஆண்டுக்குள்ளாலே ஆவிக்குள்ளாலே ஒன்றுபடுகிறவர்களாக இருப்பார்கள். கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பார்கள் சொல்லுங்கள். கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பார்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வார்கள் சொல்லப்பட்டது இல்லையா? நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள் எல்லாம். ஸோ இன்றைய தினத்தில் நம்ம நல்ல ஆவிக்குரிய நிலைமை, அது நல்ல ஆவிக்குரிய நிலைமை, குட் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன், ஆங்கிலத்தில் குட் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன். ஏன்னா நல்ல நிலைமை என்று சொல்லும்போது, ஓகே நான் ஒரு இடத்துல அழகாக இருக்கேன், இப்போ ஆஃபீஸில் வேலை பார்த்தேன்னா ஒரு நல்ல நிலைமையில் வரணும்னு நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், எதிர்பார்ப்போம் இல்லையா? கரெக்டாக இல்லையா? ஒரு ஆஃபீஸில் போனால் ஒரு நல்ல போஸ்டிங் எனக்கு கிடைக்கணும், நல்ல இதில் இது பண்ணணும், நான் படித்த படிப்பு கேட்ட காரியங்கள் எனக்கு வேலையை தரணும், சரியா? அதே போல் ஆவிக்குரிய நிலைமை அதுக்கு இணையாக தான் நம்ம இருக்குது. உலகத்தின் ரீதியில் நம்ம வேலையில் ஒரு நல்ல நிலைமையில் நான் இருக்கணும், நல்ல உயர்வு கட்டையணும், மேன்மையை கட்டையணும், எல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும் இல்லையா? எல்லாம் எதிர்பார்க்கணுமா இல்லையா? இல்லையா? எதிர்பார்க்கணுமா இல்லையா? நான் நல்ல என் லைஃப்பில் நல்ல நிலைமையில் வரணுன்ற எதிர்பார்க்குறோம். ஆனால் அதுக்காக நான் என்ன முயற்சியை எடுத்தால்தான் என்ன பண்ணும், அந்த மேன்மை எனக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? முயற்சி தான் எல்லாமே நம்ம லைஃப்பில் என்ன பண்ணும், மேன்மையை தரும். வேலையிலே இருக்க முயற்சி எடுத்தாதான், முயற்சியில தான் எல்லாம் என்ன பண்ணுவோம், மேன்மை வரும். அதுக்கேற்றதான் உயர்வுகள் வரும். கரெக்டா? ஆவிக்குரிய ரீதியில நம்ம என்ன பண்றது கிடையாது. நம்ம முயற்சியில அந்த மேன்மை என்ன பண்ணாது, வராது. அந்த நிலைமை, அந்த உயர்வு ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த உயர்வு வரணும்னா நம்மளுடைய கிரியினாலே கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம சிலுவையில செய்ததுனால நம்ம என்ன பண்றோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், உயர்த்தப்பட்டிருக்கிறோம் இல்லையா? நம்ம நிலைமை மாறுகிறது என்று சொல்லும்போது அவரை ஏற்றுக்கொண்டதுனால என் நிலைமை மாறுகிறது. புரியுதா நான் சொல்ல வருது? என் நிலைமை மாறுனா லைஃப் முந்தி நாசமா போயிருந்தது, சாக்கடையில இருந்தது. ஆண்டு அறிமுகமாக பாவத்தில் இருந்த நிலைமை மாறி
விதமான நிலைமை என்ன பண்ண எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னா, நான் அவரை என் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டதுனால மாத்திரம்தான் எனக்கு கிடைத்தது. இந்த ஆவிக்குரிய நிலைமை நன்மையாய் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவரோடு இணைந்து வாழும் போதுதான் அது நடக்கிறது. ஆவிக்குள்ளாலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு 3 விதமான காரியம் மாத்திரம் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். 3 விதமான நபர்களும் 3 விதமான அவர்களுக்குள்ளாலே இருக்கிற 3 விதமான நிலைமையை குறித்து தான் என்ன பண்ண இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தால் அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். இங்கே பர்னபாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். பர்னபா எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, அவன் எப்படிப்பட்டவனா, அவன் எப்படி நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் இருந்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே விசுவாசத்தில் நிறைந்தவனாய் இருந்தார். அவன் முதல் கேரக்டர் அதான். நம்ம பார்க்க பர்னபா கிட்ட நம்ம புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலைமை என்னன்னா, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் விசுவாசத்தில் என்ன பண்ணா, ஆமா விசுவாசத்தில் என்ன பண்ணா நிறைந்தவராய் இருந்தான். பரிசுத்த ஆவியானவர்ல விசுவாசத்தில் என்ன பண்ண நிறைந்தவராய் இருந்தான். அப்போதான் என்ன பண்றாங்க, அநேக கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இல்லையா? அதெல்லாம் போட்டுதல்ல, அநேகர் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அவன் பர்னபாவோட கிரியினாலே சேர்க்கப்படல, அவன் ஆவியானவராலே அவன் விசுவாசத்திலே நிறைந்தவனாய் இருந்ததுனாலே அவனுடைய காரியம் அவனுக்குள்ளாலே இருக்கிற பரிசுத்தாவியினாலே அவன் எல்லாரும் என்ன பண்ண அநேகர் சேர்க்கப்பட்டார்கள் சபையில. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க அதுக்கு இங்க மெயினா நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம நிலைமை எப்போ மாறும்னா ஆண்டவர் மேல முழுமையா விசுவாசம் வைக்கும் போது. அல்லேலூயா. விசுவாசத்துல நிறைந்தவராய் நம்ம இருக்கும் போது மாத்திரம்தான். ஆங்கிலத்துல full of Holy Spirit and faith வந்தாங்க. full of Holy Spirit நிறையணும், முழுமையா நிறையணும். விசுவாசத்துல ஆவிக்குரிய ஜீவியத்துல முழுமையாய் நிறைஞ்சு இருக்கணுமா. பர்னபா எப்படி இருந்தாரா, முழுமையா நிறைஞ்சிருந்தாங்க விசுவாசத்துல. ஆவியானவருக்குள்ளாலே பரிசுத்த ஆவியினாலே விசுவாசத்துல நிறைஞ்சவனா என்ன பண்ணா இருந்தான். அப்போ நம்ம அவரோடு நிறைஞ்சி இருக்கிறோம். முழுமையா, பாதி கிடையாது, கொஞ்சம் கிடையாது, அரை காரு முக்கா அப்படி கிடையாது. நான் இப்படி இருந்துக்கிறேன் அப்படி இருந்துக்கிறேன் கிடையாது. முழுமையா நிறைஞ்சி இருக்கிறோம். முழுமையான அனுபவம், பரிசுத்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும். அல்லேலூயா. பர்னபாக்கு இங்க இருந்து அப்போதான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பர்னபாவை தேடி வரல, சபையை தேடி வந்தாங்க. பர்னபா மூலமாக ஆண்டவர் பரிசுத்த செய்த கிரியையினால அவன் விசுவாசத்தில் நிறைஞ்சி இருந்தனால பர்னபா யாரும் தேடி வரல, அவன் மூலமாக சபையில் என்ன பண்ணாங்க, சேர்க்கப்பட்டாங்க. நம்ம நிறைய பேர் தப்பு பண்றது என்னன்னா, நம்ம ஆட்களை கூப்பிடுவோம், ஆனா நம்மளே என்ன பண்ணுவோம், கைட் பண்ணிப்போம், நம்மளே எல்லாம் என்ன பண்ணுவோம் செய்வோம். ஆனா சபைக்குள்ளால என்ன பண்ணுவோம், என்னைக்கு விட மாட்டோம். நிறைய பேர் தப்பு பண்றது அங்கதான். ஒருத்தரை நம்ம ஆண்டுக்குள்ளால நடத்துறோம்னு சொன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, சபை நீங்க நடத்துறது கிடையாது, நீங்க நடத்தல அவர்களை, நீங்க என்ன பண்ணுங்க, ஆவியானவர் அவங்களை என்ன பண்ண உங்களுக்கு மூலமா நடத்துறாரு. புரியுதா நான் சொல்ல வந்து? இங்க பர்னபாவை எப்படி பயன்படுத்துறாரு, ஒரு கருவியாக என்ன பண்ணாரு பயன்படுத்துறாரு. உங்கள் மூலமாக ஒருத்தரை தொடப்பட வேண்டும் என்று சொன்னா நீங்கள் யார், ஒரு கருவி போலதான் என்ன பண்றீங்க, பயன்படுத்துறீர்கள். நீங்க உங்களாலதான் நீங்க அவங்க ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அங்க இடமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் அங்க செயல்பட வேண்டும். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா பரிசுத்த ஆவியானவரோட பலன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது.
உங்களுடைய கிரி பலத்தினாலே சரி, உங்களுடைய பலத்தினால சரி, உங்களுடைய கிரியினாலே எதுவுமே செய்ய முடியாது. நீ உங்களுடைய சுயத்தினால் நீங்க செஞ்சீங்கன்னு நீங்க பண்ணீங்கன்னா, நீங்க தான் என்ன பண்ணீங்க, நீங்களே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அங்கே அவங்களுக்கு சபைக்கும் நடுவுல உறவு ஏற்படாது. பாதிலே என்ன பண்ணுவாங்க, வார்த்தை உள்ள போகாது. ஏன்னா நீங்க தான் அவங்களுக்கு என்ன பண்றீங்க, மீடியேட்டர் ஆயிடுவீங்க. புரியுதா நான் சொல்ல வருது? இப்போ ஒருத்தர் நீங்க வந்து சபையில கொண்டு வரீங்கன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, மீடியேட்டரா மாறக்கூடாது. நீங்க நடுவுல இது மாறக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், சபையில சேர்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும், விலகிடணும். அங்க மீடியேட்டர் யார் இருக்குன்னா பரிசுத்தாவியானவர் அங்க வரணும். அவர் உள்ளால வார்த்தை கிரியை செய்யணும். சபையில சேர்க்கப்பட்டுட்டார்கள் என்று சொன்னா நீங்க என்ன பண்ணணும், அவங்கள அப்படியே சபையில சேர்த்துட்டு அப்படியே விட்டுடணும். அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுவோம், எல்லாரையும் சேர்க்கப்படணும். எல்லாருக்குள்ளாலே உறவுகள் என்ன பண்ணும், சேர்க்கப்படணும். அப்பதான் என்ன பண்ணுவாங்க, அந்த அட்டாச்மெண்ட் இருக்கும். ஃபேமிலின்னு சபைன்னு சொல்லுவோம், குடும்பம் என்று சொல்லும்போது இணையிறோம், குடும்பமா இணையிறோம். அது பெரிய பெரிய சபையில அந்த குடும்ப உறவுக்குள்ளால இல்ல. சபை வாராங்க போறாங்க, கேட்கறான், வார்த்தை கேட்கறான்னு போயிட்டே இருக்கிறாங்க. வார்த்தை நல்லதா இருக்கும், ஆனா அந்த உறவு இருக்காது. குரூப்பிசம் இருக்குமே ஒழிய அவங்கவுங்க குரூப் கூடுவாங்க. அந்த குரூப்புக்குள்ளால என்ன பண்ணுவாங்க, பெரிய சபைகள்ல நடக்கிற பிரச்சனையை சொல்றேன். அதனால பெரிய சபை இருக்கக்கூடாது நான் சொல்லல, ஆனா அதுல மாற்றங்கள் தேவை. நிறைய பெரிய சபைகள் மாற்றங்கள் அவசியம். அந்த குரூப்பிசம் கூடுறாங்க, அவங்களுக்கு ஏற்றபடி ஆட்களை மாத்திரம் என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சு கொள்வாங்க. அவங்களுக்கு ஸ்டேட்டஸ், அங்கேயும் ஸ்டேட்டஸ் வந்துடும். அந்த ஸ்டேட்டஸ் கேட்டபடி என்ன பண்ணுவாங்க, பழகுவாங்க. தாழ்த்தப்பட்டவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, சேர மாட்டாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டு ஒர்க் பண்ணி இது செய்ய அது செய்ய என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. களத்துல எல்லாம் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இறங்க மாட்டாங்க. அவங்கள இறக்கி விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏசி ஹால்லையா வேற எதுவும் என்ன பண்ணுவாங்க, உட்காந்துருப்பாங்க. அவங்கள பின்னாடி வெயிலையோ செட்டில் ஏதாவது உட்கார வைப்பாங்க. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன், நான் எல்லாம் கண்கூட பார்த்துருக்கேன். நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது அதெல்லாம் நடக்கும். எல்லாரையும் அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரே மாதிரி என்ன பண்ணுவாங்க, ட்ரீட் பண்ண மாட்டாங்க. சபை எல்லாரையும் ஒரே மாதிரி தான் என்ன பண்ணுவோம், ட்ரீட் பண்ணணும். அதுதான் உண்மையான சபை. கிறிஸ்துக்குள்ளாலே ஒரே சரீரமாய் நாம என்ன பண்றோம், இருக்கிறோம். ஒரே சரீரத்திலே நம்ம என்ன பண்ண இணைஞ்சு இருக்கிறோம் இல்லையா? அவர் தலையா இருக்க நாம என்ன பண்றோம், சரீரமா இருக்கிறோம். அப்பனா இங்கே பாகுபாடு இருக்க கூடாது. எல்லாரும் இணைஞ்சு செயல்பட்டாதான் அந்த சபை வேலை செய்யும், ஸ்ட்ராங் ஆகும். எவ்வளவுதான் நம்ம இது பண்ணாலும், எவ்வளவுதான் மல்லு கட்டினாலும், எல்லாம் ஒன்று இணைஞ்சா மாத்திரம்தான் அங்க சபை நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. இது ஒரு உறவுக்குள்ளாலே வருகிறது. இங்க வந்து இது சபை என்பது என்னது, ஒரு குடும்ப உறவுக்குள்ளாலே என்ன பண்றோம், வருகிறோம். கிறிஸ்துவின் சபை அது ஒரு ஆண்டுடைய ஆலயமா இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அந்த உறவுக்குள்ளாலே, குடும்ப உறவுக்குள்ளாலே என்ன பண்றோம், வருகிறோம். இது ஒரு ஃபேமிலி. அது மாத்திரம் மைண்ட்ல வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கு நீங்க இது கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும்னா அதுக்கு முன்னாடி 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். 19ல இருந்து. ஸ்தேவான் நிமித்தமாய் சிதறப்பட்டவர்கள் சுற்றி திரிந்தாங்க. இப்ப பாருங்க, ஸ்தேவான் புத்தகத்தை நம்ம அடுத்ததான் ஸ்தேவானுக்கு பார்ப்போம். ஸ்தேவான் நிமித்தமாக உபத்திரவப்பட்டது சபை இல்லையா? அவரை கொண்டுட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. சவுல் வந்து எல்லாம் இது பண்ணி அவருக்கு எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு பிளான் பண்ணி சாப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அவன் மூலமாக சபைகள் எல்லாம் என்ன உபத்திரவப்பட்டது. அது வரைக்கும் ஒரே இடத்துல இருந்த சபை ஸ்தேவான் மரணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுது, எல்லா இடமும் என்ன பண்ணுது, சதறி போனாங்க. எங்கெல்லாம் சதறி போனாங்களோ அங்கெல்லாம் சபையை என்ன பண்ணாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தியோகியா வரைக்கும் என்ன பண்ண சபை போயிடுச்சு. இப்ப அங்க என்ன பண்ண சபை வளர ஆரம்பிச்சிச்சு. கர்த்தருடைய வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன பண்ண, அவங்க பெருக ஆரம்பிச்சிட்டாங்க, சபை பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அங்க என்ன பண்ண, பர்னபாவை நியமிச்சு அனுப்புறாங்க. வாசிங்க. வந்து பேசி
பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்டபோது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு அனுப்பினார்கள். இப்போ உங்களுக்கு இதெல்லாம் நீங்க இப்ப டைம் இல்ல, உங்களுக்கு இந்த அந்தியோகியா அந்த பட்டணம் இந்த பட்டணம் இந்த அப்போஸ்தலர்கள் நபர்களை பத்தி பேர்ல தெரியணும்னா பின்னாடி மேப் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, பவுல் அப்போஸ்தலரோட மேப். அதுல அந்தியோகியா எங்க இருக்குது அதெல்லாம் இருக்கு, கரெக்டா நீங்க கண்டுபிடிக்கலாம். நீங்க நேரம் கிடைக்கும் வீட்டுல இருக்கிற மேப் எல்லாம் போய் பாருங்க. பின்னாடி எல்லா பைபிள்ல மேப் இருக்கும். அந்தியோகியா எங்க இருக்குது, சீப்ரோத்தி எங்க இருக்குது, ஒவ்வொரு பகுதி எங்க இருக்குது என்ன பண்ணலாம், நேரம் கிடைக்கும் போது என்ன பண்ணலாம் போய் பாருங்க. இப்ப என்ன அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க வேணாம். புரியலன்னா சேர்ந்து கண்டபோது சந்தோஷப்பட்டு புத்தி சொன்னான். எல்லாருக்கும் என்ன பண்ண மறந்தவா போய் புத்தி சொன்னான். இல்லையா? இப்போ 23 வாசம். அப்போ அதுக்கப்புறம் தான் அவனுக்குள்ளாலே இருந்தா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண கிரியை செய்ய ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் என்ன நம்ம வாசம் 24 வாசம் அப்படிதான் சொல்லப்படுது. அவனுக்குள்ளாலே இருந்த விசுவாசம் நிறைஞ்சவனாய் பரிசுத்தாவே நிறைஞ்சவனாய் பேசினால அநேக தத்தெடுத்து என்ன சேர்க்கப்பட்டாங்க. இப்போ அங்க முதல் தடவை கிறிஸ்தவர்கள் என்று பேர் என்ன பேர் வைக்கப்பட்டாரு. 25 26 வாசிங்களேன். 25 26 முதல் தடவை அநேகருக்கு உபதேசம் பண்ணாங்க. முதல் அந்தியோகியாவிலே யாருக்கு? சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வரவில்லை. நீங்கள் யார்? முதல்ல சீஷர்கள். இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருத்தரும் விசுவாசிகள் அல்ல, சீஷர்களா இருக்கிறார்கள். அந்த மைண்ட் செட் மாறணும். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசி, இந்த சபை விசுவாசி, அந்த சபை விசுவாசி, இந்த சபை விசுவாசி. விசுவாசி நீங்கள் கிடையாது. நீங்க விசுவாசி என்று சொல்றது நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நீங்க விசுவாசி சொல்லப்பட்டிருக்கீங்க இல்லையா? அதனால நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தான் நீங்க யாரு? சீஷர்கள். அவர் சீஷர்களா இருக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று முதல் தடவை என்ன பண்றாங்க பெயர் வழங்கப்பட்டது. அல்லேலூயா. இதை நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்க, எத்தனை பேருக்கு வாசிச்சிருக்கீங்க, எத்தனை பேருக்கு இது பண்ணிருக்கீங்க தெரியல. அது நீங்க வேணா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முதல் தடவை கிறிஸ்தவர்கள் பேர் பட்ட அந்தியோகிய சபையில் இருக்கிறவர்கள், அல்லேலூயா, சபையில் இருக்கிற சீஷர்கள். இயேசுவை நீங்க பின்பற்றினாரா நீங்க யாரு? அவருடைய சீஷனா மாறுகிறீங்க. அவரோட விசுவாசியா என்ன பண்ணல மாறல. நம்ம யாரோட விசுவாசியா இருக்கணும்னு இல்லை. விசுவாசியா இருந்தா அப்படியே தான் இருக்கணும். எதுவுமே காரியம் அவங்களை வச்சு என்ன செய்ய முடியாது. நீங்க சீஷராக மாறினால் மாத்திரம் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். மற்றவனுக்கு நீங்க ஆசீர்வாதமா மாறுவீங்க. அல்லேலூயா. அப்போ முழுமையாய் பரிசுத்த ஆவியினால விசுவாசத்திலும் நிறைந்தவனாய் நம்ம என்ன பண்ணணும் இருக்க வேண்டும். அப்போதான் நல்ல நிலைமை, ஆவிக்குரிய நிலைமைக்குள்ளாலே என்ன பண்ணணும் நம்ம போக முடியும். ரெண்டாவது ஸ்தேவானை குறித்து பார்க்கும்போது 6ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிக்கும். 6ஆம் அதிகாரம் 8ஆம். நிறைந்தவராய் அல்லேலூயா. விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவராய். ரெண்டாவது எப்படி இருக்கணுமா? விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் இருக்கணும். அப்பதான் என்ன பண்ண அற்புதங்களே அடையாளங்களே செய்ய முடியும். நம்ம எப்படி நிறைஞ்சிருக்கோம்னா எப்படி ஃபர்ஸ்ட் எப்படி நிறைஞ்சிருக்கோம் சொல்லிட்டேன். பரிசுத்த ஆவியினாலே விசுவாசத்தில நிறைந்தவனா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆவியில விசுவாசத்தில நிறைஞ்சவனா இருக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? விசுவாசத்துல மாத்திரம் நிறைஞ்சிருக்கணும், வல்லமையில என்ன பண்ணணும் நிறைஞ்சிருக்கணும். அப்பதான் என்ன பண்ணும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் என்ன பண்ணுவோம் உங்களை வச்சு செய்ய முடியும். பாஸ்டர் மாத்திரம் தான் ஜெபம் பண்ணி சுகமாக்கணும்னு கிடையவே கிடையாது. ஸ்தேவான் வந்து பந்தி விசாரிச்சிருந்தவன், எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தவன் ஸ்தேவான். அவரை வச்சு என்ன பண்ணாரு அற்புதத்தை அதிசயத்தை செய்ய வைக்க முடியும். உங்களையும் வச்சு அற்புதத்தை அதிசயத்தை வச்சு என்ன பண்ண அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. அதுதான் நான் விரும்புகிறேன்.
நான் ஒன்றும் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒன்றும் இல்லாம தான் போவீங்க. நான் இன்னைக்கு விசித்திரம் வினோதமாக உருவாக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லப்பட்டிருக்கு வசனம். நான் ஸ்பெஷல், ஆண்டவர் பார்வையில நான் அருமையா இருக்கிறேன் என்று உங்களை நீங்க மெச்சிக்கொள்வீர்கள் என்று சொன்னா கண்டிப்பாக உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அருமையாக வைப்பார். அல்லேலூயா. நல்ல நிலைமையில வைப்பார். உங்களை வைத்து பலத்த காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? செய்வார். உங்களை நீங்களே தரம் தாழ்த்த கூடாது. நீங்கள் ஸ்பெஷல். அல்லேலூயா. நீங்கள் யாரு? ஸ்பெஷல். அப்போ அது நீங்க 1ஆம் வசனத்தை வாசிப்போமா? சீஷர்கள் பெருகின போது இங்க விசுவாசிகள் பெருகின போதுன்னு சொல்லியிருக்கிறா? சீஷர்கள் தான் போட்டுருக்கு. நீங்க இனிமேல் நீங்க உங்களை விசுவாசி சொல்லுவீங்களா? நீங்க யாரு? இயேசு சீஷனா மாறுகிறீங்க. வாசிங்க. பன்னீர் வரும். இப்ப பாருங்க, இப்ப வந்து இது வரைக்கும் யாருமே இது வரைக்கும் பந்தி விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. யாரு? பெரிய பெரிய ஆட்கள் கூட ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணாங்க? சாப்பாடு பரிமாறுறது அது இதுன்னு சொல்லி தான் என்ன பண்றாங்க? மெயினா பார்த்துட்டு இருந்தாங்களே ஒழிய இவங்க என்ன பண்ணல. பெரிய ஆட்கள் என்ன சொல்ல ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை என்ன பண்ணல, செய்யல. ஒரு இடத்துல என்ன பண்ணாங்க? உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? இங்க கண்டுக்காம விட்டதுனால கோவம் வந்துருச்சு. வேற சபையெல்லாம் கண்டுக்கல, வேற ஆட்கள்லாம் கண்டுக்கல. அதான் சொல்லல, இப்போ சபையில பெரிய வளர்ந்து வந்துச்சுன்னா சின்ன சின்ன ஆட்கள் என்ன பண்ண மாட்டாங்க? கண்டுக்க மாட்டாங்க. சின்ன சின்ன ஆட்கள் என்ன பண்ண மாட்டாங்க? கண்டுக்க மாட்டாங்க. முக்கியமான ஆட்களை மாத்திரம் என்ன பண்ணுவாங்க? பார்த்துப்பாங்க. அதான் இங்க நடந்தது. இங்க இப்போ என்ன நடக்குது? இப்போ பேதுரு ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. வாசிங்க. பேதுரு தீர்மானம் எடுக்கிறாரு. நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரிக்க செய்வது நான் எனக்கு தகுதி அல்ல. ஆதலால் பரிசுத்த ஆவியும் 70 பேரா? என் பந்தி விசாரிக்கிறவங்க பந்தி விசாரிக்கிறோம். அதுக்கு 7 பேர் என்ன பண்ணாங்க? தெரிந்து கொள்றவங்க அது 7 பேர் தெரிந்து கொண்டாங்க. ஓகே, வாசிங்க. இப்ப அதுல ஒருத்தர் தான் யாரு? ஸ்தேவான் வர்றாரு. சரியா? அதுல ஒருத்தர் ஸ்தேவான் வர்றாரு. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் இடைவிடாமல் சொல்லுங்களேன், இடைவிடாமல் தரித்திருப்போம். அல்லேலூயா. இடைவிடாமல் தரித்திருப்போம். வேத வசனத்திலும் ஜெபம் பண்றதுல இடைவிடாமல் என்ன பண்ணுவோம்? தரித்திருக்கணும். அதுதான் மெயின். அதுதான் என்ன ஆண்டவர் அழைச்சாரு. வார்த்தை சொல்லுறதுக்கும் உங்களை ஆண்டு சீர்படுத்துறதுக்கும் தப்பு செஞ்சா கண்டிக்கிற வார்த்தையால கண்டிக்கிறதுக்கும் அதுக்கு தான் என்னது ஒரு மெய்ப்பணம் உங்களுக்கு வச்சிருக்காரு. வேதத்தை எடுத்து காரியங்களை சத்தியமா போதிக்கிறதுக்கு தான் ஆண்டு ஊழியக்காரங்களை வச்சிருக்கிற ஒழிய வேற எதுக்கும் என்ன பண்ணல வைக்க. நான் போய் எல்லா இடத்தையும் நான் காரியம் செஞ்சேன்னா என் உடம்பு நாசியாகும். அது மாத்திரம் இல்ல, எல்லாத்தையும் நானே இழுத்து போட்டு செஞ்சா செய்யலாம். ஓரளவுக்கு செய்ய முடியும். கரெக்டா இல்லையா? ஓரளவுக்கு செய்ய முடியும். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? என் உடம்பு என் பலன் இருக்கிற வரைக்கும் தான் என்ன வச்சு எல்லாத்தையும் என்ன பண்ண செய்ய முடியும். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும்? போயிட்டு அப்படியே பேக் ஆயிட வேண்டியதான். அதனால யார் யாருக்கு என்ன செய்யணுமோ அவங்க என்ன பண்ணுவோம்? அதுக்கு அதான் சொல்றாரு. பரிசுத்த ஆவியான வழிநடத்துதலுக்கு பிரகாரமாக 7 பேர் என்ன பண்றாரு? நியமிக்கிறாங்க. 7 பேர் நியமிக்கிறார். அதுல ஒருத்தர் யாரு? இங்க ஸ்தேவானா இருக்கிறார். இப்போ ஸ்தேவான் என்ன பண்றாரு? வாசிங்க. இந்த யோசனை பிரியமா இருந்தது. விசுவாசமும் சேவானையும் இழுப்பையும் எல்லாரையும் தெரிஞ்சு கொள்றாரு. சரியா? ஒவ்வொருத்தரையும் தெரிஞ்சு கொள்றாரு. 7 பேர் தெரிஞ்சு கொண்டு இப்ப அடுத்து மெயினா அவங்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். வைத்தார்கள். விருத்தி அடைந்தது.
பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ எப்போ யார் ஒழுங்கா பண்ணாதா, யார் யார் எந்த வேலையை கரெக்டா செஞ்சாரா அந்தந்த வேலைக்கு அழகு. கரெக்டா? உங்க வேலையை விட்டுட்டு மற்ற வேலையை நம்ம அவன் பண்றான அவன் வேலையை எடுத்து போட்டு செஞ்சோம்னா அதுக்கே பிரச்சனை வரும். ஹல்லேலூயா. உங்க மெய்ப்பன் என்ன ஊழியம் செய்யணுமோ அந்த ஊழியத்தை தான் என்ன பண்ணுவோம், மெய்ப்பன் செய்யணும். சீஷர் என்ன ஊழியம் செய்யணுமோ அந்த வேலையை சீஷர் என்ன பண்ணும், செய்யணும். உங்களுக்கு ஆண்டவர்களை கிருபைக்கு படியாக நீங்க என்ன பண்ணணும், வேலை செய்ய வேண்டும். அப்பதான் உங்களை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பெரிய காரியங்களை செய்வாரு. நானும் என்னாலும் செய்ய முடியும், இது பண்ணு சொல்லிட்டு நீங்களே வாழ்க்கை பண்ணலாம். எவ்வளவு தூரம் பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன முடியுமோ அதுதான். காணிக்கு மேல ஆண்டு உங்களை சோதிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்களே உங்களை சோதனை எடுத்து உங்களுக்குள்ளாலே வச்சுட்டு ஆண்டவரே இருக்குது, ஆண்டவரே போராட்டமா இருக்குது, ஆண்டவரே ஆண்டு போயிட்டு குழம்பிட்டு இருந்தா ஏன்பா உன்னை நான் அதெல்லாம் செய்ய சொன்னான்னு கேட்பாரு. ஆண்டு செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சுட்டு நம்மளே போயிட்டு ஆண்டவரே இப்படி இருக்குது ஆண்டவரே நம்ம சொல்லியிருந்தோன்னா ஆண்டுக்கு என்ன இதா கரெக்டா? ஆண்டு மேல தப்பு இல்ல. நமக்கு என்ன முடியுமோ அதுதான் நம்ம செய்யணும். அது 9-10 வாசிக்கல, 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்கணும். அப்பொழுது இவர்கள் எண்ணப்பட்டவர்களே ஆலயத்தில் சேர்ந்தவர்களிலும் இஸ்ரவேல் பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசுற ஞானத்தையும் அறிவையும் எதிர்த்து நிற்க. ஹல்லேலூயா. அவன் பேசுற யாராலும் என்ன பண்ண முடியல, எதிர்த்து நிற்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பொய் சாட்சி சொல்லணும். அது நீங்க வாசிங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் நிறைய காலேஜ் வாசிக்க அவன் பொய் சொல்லி மாட்டி விட்டுருலாங்க. விரோதமா எல்லாம் நிறைய தேவையில்லாத எல்லாம் பேசுறான், தேவனுக்கு விரோதமா பேசுறான் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்புறம் பிளான் போடுறாங்க அவங்க. இங்கே அந்த 10ஆம் வசனத்தை திருப்பி நம்ம வாசிப்போமா? அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க. ஹல்லேலூயா. எப்போ அது நடக்கூடாம போகும்னா நீங்க ஃபர்ஸ்ட் அவரோட வல்லமையில விசுவாசத்திலும் வல்லமையிலும் நீங்க என்ன பண்ணணும், விருத்தியா நிறைந்தவரா இருக்கும்போது மாத்திரம்தான் நீங்க பேசுற விதத்துல ஆட்டோமேட்டிக்கா தெரியும் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, யாரும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அவன் ஸ்தேவான் வந்து பெரிய ஆளுலாம் இல்லைப்பா. ஊழியக்காரங்களுக்கு என்ன பண்றான், பஞ்சு விசாரிச்சு சாப்பாடு போற பரிமாறிட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு காய்காலை கழுவிக்கிட்டு பேதுலியோ அவங்களுக்கு கை கால் கழுவிட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ பணிவிடை செஞ்சுட்டு அப்படி இருக்க ஒருத்தர் அவர் எடுத்து பயன்படுத்த முடியும்னா உங்களை எடுத்து அதிகமாக பயன்படுத்த முடியும். அவரோட 2 மடங்கு. அப்போ இருந்த காலம் ரொம்ப மோசமான காலம். ரொம்ப இருக்குதா சரி, ஆனால் வந்து இப்போ நம்ம இருக்கிற இடம் சுற்றி இருக்க பாருங்க, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாயிடுச்சு இல்லை. உங்களை ஆண்டு எடுத்து இன்னும் அதிகமாக பயன்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க அதுக்கு முன்னாடி வரணும், ஸ்தேவான் மாதிரி முன்னாடி எழுப்பி வரணும். அல்லேலூயா. யாரும் செய்யல, நான் செய்யற ஆண்டவரே என்ன எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே, நீங்க தான் கேட்கணும். அப்போதான் அடுத்த நிலைமைக்கு ஆவிக்குரிய நிலைமைக்கு என்ன பண்ண போக முடியும், நல்ல ஆவிக்குரிய நிலைமை. 3வது 9ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போம். ஒரு உமன் எல்லாருக்கும் தெரிஞ்ச தொர்காளை குறித்து பார்க்கும்போது அவள் எப்படி இருக்கிறார் சொன்னா 36ஆம் வசனத்தை வாசிக்கணும். தபித்தாள் என்றும் சிஷிர்தாள். நல்ல கிரியையிலும் செயலிலும் நிறைந்தவராய் இருக்கிறார்கள். அவள் என்ன எப்படி தெரிஞ்சாலும் நல்ல கிரியையிலும் அவள் நல்ல செய்கையிலும் என்ன பண்ணா நிறைந்தவரா இருந்தா, நல்ல கிரியையை செய்தாள். நற்கிரியைகளை செய்கிறவளா என்ன பண்ணா இருந்தா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நல்ல கிரியையிலும் செய்கையிலும் நிறைந்தவராய் அவள் என்ன பண்ணா இருக்கிறார். அவள் யாரும் தொட்டாள்.
தபித்தாள். தபித்தாள். இப்போ அவனுக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது. உடம்பு சரியில்லை. இப்ப அடுத்தது யார் வரா? இப்ப வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 42 வரைக்கும் வாசிங்க. வியாதிப்பட்டு மரணம் அடைந்தா யோப்பா பட்டணம் கேள்விப்பட்டு இப்போ அந்த தபித்தாள் வந்து இறந்துட்டு அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ குளிப்பாட்டி எல்லாம் என்ன பண்ணாங்க, மேலே வச்சுட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணாங்க இவங்களுக்கு? இப்போ இறந்துட்டா, எல்லாம் இறந்துட்டா. ஆனால் வந்து ஒரு விசுவாசம் இருக்குது. இங்கே ஒருத்தர் பேரில் இருக்காரு, பக்கத்து ஊரில் தான் பேரில் இருக்காரு. சரி ஏதாவது நடக்கும். இப்போ தபித்தாள் ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கவலையில் அப்படியே இது பண்ணாமல், சரி ஏதாவது ஆர்டர் செய்வார், அவரை வச்சுதான் ஆர்டர் செய்வார். அவங்க சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, நேரம் கூட ஒரு டைம் கூட நேரத்தை என்ன பண்ணல செலவிடாமல் டக்கு டக்குன்னு ஓடி போயிட்டு பேரில் கூட்டிட்டு என்ன பண்ணாங்க வராங்க. வாசிங்க. எழுந்து போனா சேர்ந்த போது அழுது ஒரு நல்ல காரியம் செய்யும் போது, நல்ல காரிய செயல்களை செய்யும் போது அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற ரிட்டர்ன் எனக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், ரெட்டிப்பாக வரும். அல்லேலூயா. அங்கிருந்து செஞ்சவங்க எனக்கெல்லாம் இந்த மாதிரி என்ன பண்ணாங்க செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் தொற்கால நிமித்தமாக இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க வந்து காட்டுறாங்க, எனக்கு அம்மா செஞ்சுட்டாங்க, இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. இது நம்ம நாடகம் போட்டோம்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி சர்ச்சில் நாடகம் போட்டாங்க, இந்த மாதிரி ஒரு குரூப்லாம் யாரோ ஆக்ட் பண்ணாங்க நினைக்கிறேன். வந்து எனக்கு இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க செஞ்சுருக்காங்க, என்ன பண்ணாங்க துணியை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்க காட்டுறாங்க. இப்போ அதை பார்த்துட்டு பேர் என்ன பண்ணுறது சொல்ற வாசிங்க. வெளியே போக செஞ்சு முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி எழுந்துரு என்றா பரிசுத்தவான்களையும் அழைத்து அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா இது இப்போ பேதுருக்கு ஏன் உங்களுக்கு தெரியுமா? பேதுரு ஏற்கனவே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து பண்ண அற்புதத்தை என்ன பண்ண பார்த்துருக்காரா இல்லையா? சிறு பெண்ணே தேவியோட மகளை எழுப்பினதை பார்த்துருக்காரு. அதே போல என்ன பண்ண அதே பேட்டர்ன் தான் டீச்சர் என்ன பண்றாரோ ஸ்டூடெண்ட்ஸ் அதே தான் என்ன பண்ற செய்யறாரு. எல்லாரும் என்ன பண்ணாரு வெளியே இருக்கு, எல்லாரும் வெளியே போகுது. அப்படியே முழங்கால் போடு, கையை பிடிச்சி நம்ம தொற்கால என்ன பண்ணு கவிதால் எழுந்துரு சொன்ன உடனே எழுப்ப ஆண்டவர் என்ன பண்ண அற்புதத்தை செய்கிறார். எழுப்பி அவங்க முன்னாடி என்ன பண்ண கொண்டு போய் வைக்கிறார். இது வந்து பரிச்சயமானதுனால தான், ஏன்னா ஏற்கனவே அவர் அனுபவிச்சிருக்காரு. பேதுரு என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புதத்தையும் அதிசயத்தையும் என்ன பண்ண பார்த்து அனுபவித்ததுனால அவர் செய்தது காட்டிலும் நான் என்ன பண்ண செய்ய முடியும், ஆண்டவர் என்ன வச்சு செய்வார்னு சொல்லி ஒரு விசுவாசத்துல என்ன பண்ணாரு செஞ்சாரு. ஆண்டவர் அதே மாதிரி என்ன பண்ணாரு எழுப்பினார். அல்லேலூயா. அதே தேவன் தான். இயேசு என்ன செய்ய முடியுமோ அது பேதுரு செஞ்சாரு. பேதுரு என்ன செய்ய முடியும், உங்களாலே செய்ய முடியும். அல்லேலூயா. பேதுருவால செய்ய முடிஞ்சா உங்களாலே என்ன பண்ணும் செய்ய முடியும். அதுதான் மெயினான காரியம். அதான் நமக்கு கவனிக்கணும். இங்க வந்து நல்ல காரியங்களை செய்யறதுக்கு பிரஸ்தாபனம் தேவை. பிரஸ்தாபனம் மூலமா நல்ல காரியங்களை செய்யறது, நல்ல காரியங்களை நம்ம தொற்கால் செய்தால் அதுக்கேற்ற பலன் என்ன பண்ணுது, ரிட்டனே வந்தது. அல்லேலூயா. சாட்சிகள் வந்தது. உங்கள் நிமித்தமாக சாட்சிகள் உங்கள் சுற்றியில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. நன்மை செய்தால் நல்ல சாட்சி வரும். தேவலா செஞ்சா அவரை பத்தி என்ன பண்ணுவாங்க கட்சி பண்ணுவோம், போய் சேர்ந்துட்டாப்பான்னு. புரியுதா? நல்லது செஞ்சதுனால என்ன பண்ணாங்க, எப்படியாவது திருப்பி வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டு டக்குன்னு ஓடி போய் பேரில் கூட்டு வந்தாங்க. ஜீவன் வந்தது. அல்லேலூயா.
அதுக்கு 42 வசனத்தை வாசிங்களேன். இது யோப்பா பட்டணம் எங்கும் ஆ. தெரிய வந்தது. தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவர் மேல விசுவாசம் வரணும், அற்புதத்தை அதிசயத்தை ஆண்டவர் நடக்கும் போது மாத்திரம். உங்களுக்கு ஒரு காரியம், நல்ல காரியம் நீங்க செய்யும் போது மாத்திரம்தான், உங்களுக்குள்ளால இருக்கிற பிரஸ்தாபனை வெளியே தெரியும் போது மாத்திரம்தான் இதெல்லாம் நடக்கும். சபையில சேர்க்கப்படுவார்கள், நல்ல சுற்றில ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள், உங்களை குறித்து பெருமைப்படுவார்கள். விரோதிகளும் இருப்பாங்க. ஸ்தேவானுக்கு நடந்தது போல அவனுக்கு வச்சு ஏதாவது பண்ணிடலாம், இவங்க வளர்ந்துட்டானா நமக்கு கடன் இடைஞ்சலான்னு சொல்லிட்டு அவனை கொலை செஞ்சாங்க. அப்படிதான் ஸ்தேவானை கொலை செஞ்சாங்க. எங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க இதுக்கப்புறம். புரியுதா? அப்படி ஆட்கள் இருப்பாங்க. ஆனா இப்போ தொற்காலை போலவும் அவள் செய்த கிரியை நிமித்தமாக நல்ல காரியங்கள் பரிசுத்தாவிக்குள்ளாலே நிறைந்தவராய் நல்ல காரியங்களை செய்த நிமித்தமாக அவளுக்கு திருப்பி ஆண்டவர் என்ன பண்ணார்? உயிரை என்ன பண்ணார்? கொடுத்தார். இல்லைங்களா? சாட்சியா நிறுத்தினார். அதான் மெயினான காரியம். நம்ம அதே போல சாட்சிகளா இருப்போம். ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த நீங்கள் எப்போ நல்ல ஆவிக்கு நிலைமையில இன்னும் மேன்மைப்பட்டுக்கிட்டே இருங்க. உலக மேன்மை வந்துட்டே இருக்குங்க. உலக நிலைமை மாறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா இருக்கும், இப்போ நல்லா இருக்கும், அப்போ நல்லா இல்லாமல் போகலாம். இப்போ எல்லாம் கிளைமேட் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்குது. இல்லை, இப்போ வெயில் அடிக்கிற நாள் இதாகுது. இப்போவே வெயில் ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன ஆகும்? மே மாசம்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதுக்குள்ள ஏதாவது பண்ணலாம், ஏதாவது செய்யலாம். இப்பவுமே உட்கார முடியல நிறைய இடத்துல. அப்போ ஒவ்வொன்றும் கிளைமேட் காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், வானிலை மாறும், எல்லாம் மாறும். ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அவர் மாறவே மாட்டாரு. எல்லாமே நம்மளே உயர்த்தி கொண்டு போறவர் அவர் தான். சரியா? எல்லா நிலையிலும் நான் உயர்த்துறது அவரே. உலக ரீதியில் நீங்க உயரணும், ஆவிக்கு ரீதியில் நீங்க என்ன பண்ணணும்? உயரணும். அதுதான் ஆண்டோட விருப்பம். ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். 3 காரியத்தை நம்ம பார்த்தோம், 3 ஆட்களில் நம்ம பார்த்தோம். அவங்க நிலை எப்படி மாறிச்சு, அவங்க எப்படி மாற்றினார்கள். அவங்களாம் பெரிய பெரிய ஆட்கள் இல்லைங்க, சின்ன ஆட்கள் தான். இல்லையா? பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. சின்ன ஆட்களை வச்சு தான் பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்கிறாரு. இல்லையா? நீங்க பெருசாக நீங்க உங்களை நீங்களே குறைச்சிக்காதீங்க. உங்களை மாதிரி வச்சு தான் பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வார். இல்லையா? அது மாத்திரம் நீங்க மைண்ட் வச்சுக்கோங்க. நான் ஒன்றும் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒன்றும் இல்லாம தான் இருப்பீங்க. நான் விசேஷித்தவன், ஆண்டவர் பார்வையில நான் விசேஷித்தவனா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுங்க. கண்மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர், அன்பின் பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தேவனே, நித்திய பிதாவை சமாதானத்திற்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலைக்காக வருகிறோம் கர்த்தாவே. இந்த வேலை ஆண்டவரே எனக்கு நாங்கள் காத்துக்கிற வேலையாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை நீர் எடுத்து அவர்களை பயன்படுத்து. எங்கள் நல்ல நிலைக்கு கொண்டு போய் நீர் ஆண்டவரை விடுவி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே எங்கள் குறைகளை ஆண்டவரை நிறைவாக்குங்க. எங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரை புரிந்து நடத்தி கொண்டு எங்களோட கரத்தை நீங்கள் பிடித்து நடத்தி கொண்டு போங்க. எங்கள் உள்ளந்தரைகளை ஆராய்ந்து அறிகிற தேவன், எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரை நேர்த்தியும் செம்மையுமாய் செய்ய வல்லவராக இருக்கிறீர். இந்த வேலையாண்டவரை எங்கள் காலத்துக்கு வெறுமையாக்கும் ஒப்பு கொடுக்குறவங்க தான் நீர் முன்னிருந்து நடத்துங்க. அந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. பெரிய பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. வாரம் முழுவதும் ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ எல்லாத்தையும் நீங்கள் சந்திங்க, தேவைகளை சந்திங்க, குறைகளை நிறைவாக்குங்க. ஒருபோதும் கைவினை கூட காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பெரிய காரியம் செய்யுங்க. துதி கடமை எல்லாம் கேஸ் எடுத்துக்கிறோம். இப்பராக இயேசு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் இணைப்பும் சமாதானம் சந்தோஷம் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். பர்த்டே பாய் திருமணம்